தீபிகா வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பினுடைய நிறுவன தலைவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகம் விஜயின் தலைமையில் விஜய் தொடங்கியிருக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் கொடியை பொறுத்தவரையில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு அந்த கொடியினுடைய நிறம் என்பது நாங்கள் ஏற்கனவே பதிவுத்துறையில் பதிவு செய்யப்பட்ட தங்களுடைய சபையின் கொடி நிறத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இருப்பதாகவும் மனுவில் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நிறத்திலான கொடியை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபையினுடைய நிறுவன தலைவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தான் இன்றைய தினத்தில் விசாரணைக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி சில கேள்விகளை இது தொடர்பாக மனுதாரர் எழுப்பியிருந்தார். இந்த கொடி குறித்து பல சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பியிருந்தார். அதற்கு மனுதாரர் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. அந்த பதிலில் 2023ஆம் ஆண்டு நாங்கள் இந்த நிறத்திலான கொடியை எங்களுடைய தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பின் வாயிலாக நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் என்றும் பதிவுத்துறையில் தாங்கள் பதிவு செய்யப்பட்ட அதே நிறத்திலான கொடியை சிவப்பு, மஞ்சள், சிவப்பு என்ற கொடியை தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய கட்சியின் கொடியாக தற்போது அறிமுகம் செய்து அதை பயன்படுத்தி வருவதாகவும் அதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு தாங்கள் பதிவு செய்த அதே நிறத்திலான கொடியை போன்றே விஜயும் அவருடைய கட்சியின் கொடியும் இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும். இதே நிறத்திலான கொடியை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்ததை அடுத்து நீதிமன்றத்தில் அதே கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். 2023ஆம் ஆண்டு தாங்கள் பதிவு செய்து அதற்கான சான்றும் நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அந்த சான்றிதழ் நாங்கள் தற்போது வைத்திருக்கின்றோம் என்றும் அதனால் விஜய் இந்த நிறத்திலான கொடியை பயன்படுத்தக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்தின் கொடியாக இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். இதையடுத்து இந்த வாதங்களை எடுத்துக்கொண்ட நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த வழக்கிற்கு மனுதாரருக்கு பதிலளிக்க வேண்டும், இந்த வழக்கு தொடர்பாக விஜய் பதிலளிக்க வேண்டும், 2 வாரங்களுக்குள்ளாக இந்த வழக்கு தொடர்பாக விஜய் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். இந்நிலையில் இதற்கு முன்னதாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியில் இடம்பெற்றக்கூடிய அந்த யானை சின்னத்திற்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய இடையீட்டு மனு வாபஸ் பெறப்பட்டிருந்தாலும் கூட பிரதான வழக்கு என்பது தொடர்ந்து நடத்த உள்ளதாக அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் ஆனந்தன் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இது ஒருபுறம் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடியில் பயன்படுத்தப்பட்டிருக்கூடிய யானையின் சின்னத்திற்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டக்கூடிய ஒருபுறம் அதற்கு சிக்கல் இருந்தாலும் மறுபுறம் அந்த கொடியினுடைய நிறம் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு அந்த நிறத்திற்கு எதிராகவும் அந்த கொடியை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பினுடைய நிறுவன தலைவர் மனு தாக்கல் செய்திருப்பது விஜயினுடைய அந்த கட்சியின் கொடிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக தான் பார்க்கப்படுகிறது. இது குறித்து 2 வாரங்களுக்குள்ளாக விஜய் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். தீபிகா.